நமஸ்காரம். இந்த வீடியோ பதிவில் நீங்கள் மூக்குநுனி தியானம் என்பது என்ன, மூக்குநுனி தியானம் உண்மையா, சித்தர்கள் அதை சொல்லியிருக்காங்களா, மூக்குநுனி தியானத்தை எப்படி பண்ணுறது, மூக்குநுனினா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் மூக்குநுனி தியானம் பயிற்சி பண்ணுவாங்க. அந்த பயிற்சி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மூக்கோட இந்த பகுதியை கவனிக்க சொல்லுவாங்க இப்படி, அல்லது இந்த பகுதியை கவனிக்க சொல்லுவாங்க, அல்லது முதல்ல மூக்கு நுனியில் கவனத்தை வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து இந்த பகுதியில் கவனத்தை வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முறைகள்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலில் இவை அனைத்தும் தாரணை சார்ந்த முறைகள். ரெண்டாவது, இந்த முறைகளை சித்தர்கள் சொல்லலை, இது தவறாக புரிஞ்சுக்கப்பட்ட ஒரு வார்த்தைன்னு சொல்லலாம். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆதாரப்பாடலை மூக்குநுனி தியானத்துக்கு ஆதாரமாக சொல்லுவாங்க. திருமந்திரத்தில் இருந்தே என்னன்னு கேட்டிங்கன்னா, நாட்டம் இரண்டையும் நடுமூக்கில் வைத்திடுன்னு ஒரு பாடல் வரி வரும், அதை எடுத்து சொல்லுவாங்க. நாட்டம்னா கண்ணு, நடுமூக்குனா இந்த இடம், சிலர் இந்த இடம்னு சொல்லுவாங்க. இது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, நடுமூக்குனா மூக்கு கிடையாதுங்க, கண்ணு, கண்விழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் தப்பு தான். ஏன் தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குதம்பை சித்தரோட ஒரு பாடலில் இதுக்கு ஆதாரம் சொல்லலாம். என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்டம் இரண்டையும் நடுவணையில் வைத்திடின் அப்படின்னு சொல்லுவார். நாட்டத்தை பற்றி நடுவணையில் சேர்ந்தால் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் குதம்பை சித்தர். நடுவணை என்பது சுழுமுனையை குறிக்கின்றது. கண்ணை குறிக்கல, மூக்கை குறிக்கல. சுழுமுனை என்பது கண்ணு கிடையாது, சரிங்களா, மூக்கும் கிடையாது. சுழுமுனையில் கவனத்தை வைக்கணும். நாட்டத்தை பற்றி நடுவணை வைத்து, நாட்டம்னா உடனே நம்ம கண்ணை நினச்சிக்குவோம், கண்ணும் கிடையாது. அவங்க நாட்டம்னு சொல்கிறது இடகலை பிங்களைய சுழுமுனையில் சேர்ப்பதை, சரிங்களா. எப்படி இடகலை பிங்களைய சுழுமுனையில் சேர்க்கும் பயிற்சியைத்தான் அவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எளிமையாக சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த ரெண்டு விரலை எடுத்துக்கிட்டு இப்படி கண்ணு பக்கத்தில் கொண்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தோம்னா இந்த ரெண்டு விரலுக்கு நடுவில் ஒரு விரல் வந்த மாதிரி தெரியும். அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதை நிறைய பேர் தியானம்னு நினச்சிக்காங்க. அது ஒரு மாதிரி கிறுகிறுன்னு கிடைக்கும். அந்த ஃபீலிங்கே தியானம்னு நினச்சிக்காங்க. தியானம் அது கிடையாதுங்க. தியானம் என்பது வார்த்தையில் விளக்க முடியாத ஒன்று. வார்த்தையில் விளக்க முடியாத நிறைய ஃபீலிங்கே தியானம்னு நினச்சிக்காதீங்க, சரியா. இன்னும் எளிமையாக ஒரு காகபுசுண்டரோட பாடலை சொல்கிறேன். மூக்கு நுனி பார்த்து இறந்தவர்கள் கோடி அப்படின்னு காகபுஜண்டர் தன்னுடைய பெருநூல் காவியத்தில் சொல்லியிருக்காரு. எப்படி மூக்கு நுனி பார்த்து இறந்தவர்கள் கோடி, இது தியானம் கிடையாது, இது தப்பாக பயிற்சி பண்ணுறாங்கங்கிறது காகபுஜண்டர் காலகட்டத்திலே நடந்திருக்கு. அவங்க சொன்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மூக்கு நுனி எப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்குது, சரிங்களா. மூக்கு நுனி பார்த்தல் என்பது சுழுமுனையை கவனிக்கும் பயிற்சி. ஸோ இந்த மூக்கு பயிற்சியை பார்த்துட்டு இருக்காதீங்க. சித்தர்கள் இதை சொல்லவில்லை. சுழுமுனையை கவனிக்கும் பயிற்சி, இடகலை பிங்களை சுழுமுனையை சேர்த்து சுழுமுனையில் கவனிக்கும் பயிற்சியை தான் சித்தர்கள் மூக்குநுனி தியானம்னு சொல்லியிருக்காங்க. பராசக்தியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.